இஸ்லாம் திரு ஜெயசப்தன், நீங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் எல்லா கூட்டணியும் இறுதி வடிவம் பெற்றுடுச்சா, எல்லாம் சரியாகி எல்லாரும் தேர்தல் களத்துக்கு பரப்புரைக்கு தயாராயிட்டாங்களான்னா இல்லை, இன்னும் அதிலேயே நிறைய ஒவ்வொரு கூட்டணியிலும் ஒவ்வொரு விதமான பார்வைகள் இருக்கு. அப்படியான சூழல்ல இந்த கருத்து கணிப்பு என்பது களத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா? இல்லை, இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிற விஷயம் குறித்து இதயா சார் சொன்ன விஷயம், தமிழன் பிரசன்னா அவர்கள் சொன்னது, எஜே சூர்யா சொன்னதில் ஒரு பார்வை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கலாம். அது அப்படியே துல்லியமாக பிரதிபலிக்குமா அப்படிங்கிற விஷயம் இந்த நிறுவனம் தானே அன்னைக்கு சொல்லிச்சு, குறைஞ்சிச்சு கூடுச்சு அப்படிங்கிறது அந்த இது வரும். ஆனால் உண்மையிலேருந்து எந்த அளவுக்கு இது பக்கமாக இருக்குது, எந்த அளவுக்கு தூரமாக இருக்குது, இந்த அளவுகளை வச்சு பேசலாம். இப்போ நம்ம அப்படியே அந்த புள்ளியிலேருந்து இதை வச்சுட்டு அப்படியே நம்ம ரிசல்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்புறம் கூட்டணி இறுதி வடிவம் பெறலைங்கிறாங்க. எனக்கு அது புரியல. அதை எப்போ இறுதி வடிவம் பெறும்? இப்போ நீங்கள் பெறலைன்னா எந்த கான்செப்டில் சொல்கிறீங்க? இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் நிறைய கட்சிகள் வரப்போகிறாங்களா? சொல்கிறாங்க திமுக கூட்டணியும் எங்களோட கட்சிகள் வரும்னு சொல்றாங்க. பாஜகவும் அதிமுகவும் கடைசி நேரத்துல கூட கூட்டணியில கட்சிகள் மாறிய கதைகள் நிறைய இருக்கு. அப்ப இப்ப உள்ள நிலைப்படி இந்த விழுக்காட அவங்க ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுல்ல. இப்ப வரட்டும், இப்ப யார் வருவாங்க? டிடிவி வந்ததை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களா, சேர்க்காம எடுத்ததுன்னு நினைக்கிறாங்களான்னு கேட்க தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் டிடிவி வந்தது குறித்து அதான் கருத்து சொன்னேன். தென் தமிழகத்தில் அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதுவும் மாணிக்கராஜா போன்றவர்கள் திமுகவுக்கு போனதுனால திமுகவுக்கு கூடுதலாக இவங்களே ஒரு ப்ளஸ்ஸை தந்துட்டாங்க. சவுத் சைடு ஏடிஎம்கேக்கு ஒரு சாதகமான ஒரு பகுதியை வந்து அவங்களே இன்னும் கொஞ்சம் தங்கம் தென்னரசுக்கும் சாத்தூர் ராமச்சந்திரனுக்கும் கூடுதல் வெயிட்டேஜாக அந்த விருதுநகர் மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கொடுத்துட்டாங்கிற மாதிரி நானே சொன்னேன். தேர்போகி பாண்டியன் போன்றவர்கள் இன்னும் டிடிவி இருக்கிறாங்க. இப்ப அப்படி பார்க்க போனா அவரை நம்பி போன டிடிவி தினகரன் தோல்வி தானே அடைஞ்சாரு. மாணிக்கராஜாவை நம்பி போன டிடிவி தினகரன் தோல்வி தானே சந்திச்சாரு. ஆமா, போன தோல்வி அடைஞ்சாருங்க. நிறைய வாக்குகள். அவர் ஏன் உசிலம்பட்டிலே ஆண்டிப்பட்டிலே நிக்காம அவர் எதுக்குங்க சாத்தூருக்கு போறாரு? அவருக்கு நெருக்கமான தொகுதி தேனி தானே. 98 99 இருந்து அவங்களுக்கான தொகுதிங்கிறது தேனி தானே, ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி தானே. இப்ப மாணிக்கராஜா இல்ல அப்படிங்கிறதுனாலதான் நான் தேர்தலே போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட அவர் ஆமா ஏன் முடிவு எடுக்கல அவரு? கிட்டத்தட்ட அதுதான் காரணமா இருக்கும். அப்புறம் அதாவது கேட்டா சமாளிக்கிறாங்க, ராஜ்யசபா சீட்லாம் சொல்லிட்டாங்கன்னு. அப்போ அதெல்லாம் முன்கூட்டி முடிவெடுத்துட்டு தான் வந்தாரா, அதுக்காக தான் வெயிட் பண்ணாராங்கிற கேள்வி வரும். அது அரசியலுக்குள்ள வரும். ஏடிஎம்கேக்காரங்க யாரும் இல்லை, அதனால அதை அவங்க பதில் சொல்லிக்கிட்டோம். ஆனா நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, டிடிவி சேர்ந்ததுனால இவங்களுக்கு இம்பாக்ட்ங்கிறாங்க. அது பல இடங்கள்ல நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இல்ல, அதுதான் சூர்யா சொன்னார். மதுராந்தகத்துல அப்படி ஒரு பிரம்மாண்ட கூட்டம் நடந்தது. அன்புமணி தலைமையிலான பாமக வந்தது, டிடிவி தினகரன் வந்தார், தலைவர்கள்லாம் ஒரு மேடையில் இருந்தாங்க, பிரதமர் பேசினார். அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சூர்யா சொல்றாரு. இல்ல, அந்த தாக்கம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுல பெரிய தாக்கம் வரவில்லை என்பது அந்த கூட்டணி தலைவர்களுடைய முகங்கள்லேயே தெரிந்தது. அன்னைக்கு கொடுத்த செய்தியாளர் சந்திப்புலேயே தெரிந்தது. இப்போ பாமக முழுமையான அந்த பாமகவினுடைய வன்னியர்களுடைய வாக்குகளை பெறுமா அப்படிங்கிறது சந்தேகம். இதுவரையும் அது ப்ரூவ் ஆகலை. பழைய பாமக வேற, இப்போ உள்ள பாமக வேற. காடுவெட்டி குழுவுக்கு அந்த குழுவினர் தனியாக புரிந்து நாங்கள் எங்கெல்லாம் அன்புமணியும் பாமக நிற்குதோ இவங்க எதிர்த்து போட்டிடுவோம்னு சொல்லியிருக்காரு காடுவெட்டி குழுவினுடைய மருமகன். ஆல்ரெடி வேல்முருகன் போன்றவர்கள் திமுக பக்கம் இருக்கிறாங்க. ராமதாஸ் கண்டிப்பாக எதிர்ப்பாக இருக்கேங்கிறாங்க. இது எப்படி வந்து பழைய பாமகவுக்கான ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பார்க்கணும். தேர்தல் ஆணையம் யாரை அங்கீகரிச்சிருக்கோ, யார்கிட்ட சின்னம் இருக்கோ, யாரை வந்து அக்ரிடேட் பண்ணியிருக்கோ அவங்க தானே அதிகாரப்பூர்வமானவர்கள். அவர்களை நோக்கித்தானே தொண்டர்களோ மக்களோ போவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த இரட்டலையை வந்து பலாப்பலன்னு ஒரு 13வது சீரியல்ல இருந்ததை போய் ராமநாதபுரத்துக்காரங்க ஓட்டு போட்டாங்களே. இத்தனைக்கு ராமநாதபுரத்துக்கும் ரெட்டலைக்குமான தொடர்பு என்ன கொஞ்சம் நஞ்சமா? ரத்தத்தோடு இணைந்தது இல்லையா? ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கலுக்கும் ரெட்டலைக்குமான தொடர்பு அவங்க கண்டுபிடிச்ச அந்த பகுதியில் தானே ரெட்டலையே கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பேற்பட்ட மக்கள் ரெட்டலை முதல்ல இருக்கும், 1வது 2வதா இருக்கும். அதை தாண்டிட்டு வந்து 17வது இடத்துல ஏதோ சுயேட்சை வேட்பாளர் பலாப்பழத்துக்கு போட்டாங்கல்ல. அதனால நீங்க சொல்லக்கூடிய அந்த சின்னம், அங்கீகாரம், இதெல்லாம் கான்செப்டை தாண்டி அவர்கள் யாரை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதா இருக்கு. அதனால இவர்கள் இப்போ உள்ள நிலையில் இதை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டா தான் நான் பார்க்கிறேன். இன்னும் யார் வருவாங்க சொல்றேன். பிரேமையா இருந்தாலும் அது மக்களவை தேர்தலுக்கானது, சட்டமன்ற தேர்தலுக்கு பொருந்தாதுன்னு அந்த ஓட்டிங் பேட்டர்ன் மாறும். அதை நம்ம வந்து கண்டிப்பா ஒப்புக்கொள்ளணும். அதை தான் இப்போ இதயா போன்றவர்கள்லாம் அதை தான் சொன்னாங்க. நீங்க என்ன மாதிரி கான்செப்ட்ல எத்தனை பேர்கிட்ட இருந்து எடுக்கிறீங்க? இப்ப உங்க சாதி அடிப்படையில் எடுத்தா கூட அதுலயே நிறைய வேறுபாடு உண்டு. இப்போ நீங்கள் வந்து எல்லா பக்கம் இப்போ வேற தேவேந்திர குல வேளாளர்லாம் தென் மாவட்டத்தில் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு பிஜேபி இந்துத்துவா மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் தஞ்சாவூர் பக்கம் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க மாதிரி அந்த சிபிஐ பெல்ட்டில் இன்னும் இருக்க நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூர், திருவாரூர் பகுதியில் உள்ள அங்கே உள்ள தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் அந்த இடதுசாரி மனநிலை, திராவிட இயக்க மனநிலையில் இருக்கிறாங்க.
உங்களுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி சைடு ஃபுல்லாக கொஞ்சம் புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், பிஜேபின்னு அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ஒரே சமூகம் டெல்டாவில் ஒரு மாதிரி இருக்குது, தென் தமிழகத்தில் வேறு மாதிரி இருக்குது. அப்போ ஒரு கருத்து கணிப்பை எடுக்க போகிறவங்களுக்கு இந்த நுண்ணிய பார்வை, நுட்பமான பார்வையெல்லாம் வேணும். அது கரெக்டு தான். அந்த மாதிரி உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் எடுக்க முடியும். உங்கள் முக்குளத்தோர்னு பொதுவாக சொல்கிறாங்க, டெல்டா பகுதியில் உள்ளவங்க திமுக ஆதரிப்பாங்க, அகமுடியர் கல்லர் அங்கே ஆதரிப்பாங்க. இங்கே உசிலம்பட்டி ராமநாடு உள்ள கொண்டையங்குட்டம் மரவர் பெரம்பலை கல்லர்லாம் ரெட்டலைக்கு தான் ஆதரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வேறுபாடுகள்லாம் தெரிந்தவர்களாக எடுத்தார்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உண்டு. நான் என்ன சொல்கிறேன், இந்த கருத்து கணிப்பை நான் துல்லியமாக அப்படியே ஏற்றுக்கொள்கிறேனா அப்படிங்கிறத தாண்டி இது என்ன களத்தை பிரதிபலிக்கிறதா தான் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த இது இப்போ கரெக்டாக இவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா 225 சட்டமன்ற உறுப்பினர் திமுக கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு அவங்க போட்டிருக்க லிஸ்ட் படி இப்போ 225 வந்துருமா, 234 வந்துருமா, 200 வந்துருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கருத்து கணிப்பின்படி இப்போ உள்ள நிலவரத்தை நம்ம ஆய்வு செய்யும், பகுப்பாய்வு செய்யும் போது உண்மைக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. இந்த நிலையின்படி அது நெருக்கமாக தான் இருக்குது. யார் திமுக விட்டு போனாலும் அதிமுகவுக்கு வந்தாலும் இது பெரிய லெவலில் மாற்றம் வராது. எந்த பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் நான் முக்கியமா இதில் நான் சொல்ல வேண்டியது, விஜய் கட்சிக்கு 15 விழுக்காடுன்னு போட்டிருக்காங்க. அதை நான் கேள்விக்குட்படுத்துறேன். எடுத்த விதத்தை அதர்ஸ் கொடுத்திருக்காங்க. இல்ல விஜய் கட்சி 15%, அதர்ஸ் 22%, அதுல அதுவும் அடக்கம் 15 விழுக்காடுங்கிற கணக்கு வருதுல்ல. அந்த இடத்துல இப்ப இதயா சார் இங்க இருக்கிறதுனால நான் அதை ஆதாரத்தோட சொல்ல முடியும். இதயா சாருமே தொடர்ச்சியா சொல்றாரு, விஜய் கட்சிக்கு நகர்ப்புறங்கள் இளைஞர்கள் வர வாய்ப்பு இருக்குங்க, வட தமிழகத்துல அதிகமா வர வாய்ப்பு இருக்குன்னு இதயா சார் என்கிட்டையும் சொல்லியிருக்காரு, நேர்காணலையும் சொல்லியிருக்காரு, பல்வேறு ஊடகங்கள் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் அதில் வச்சாரு. இப்ப மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களுடைய ஃபெயிலியர், அந்த முகத்தெல்லாம் பார்த்தா மக்கள் ஓட்டு போடுவாங்களா, அதிருப்தியில் இருப்பாங்கன்னு சார் கூட சொன்னாங்களே, அதெல்லாம் நமக்கு உண்மையிலே கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, திருச்சியில் போய் உதயசூரியன் சொன்ன உடனே அவங்களுக்கு மு.க. ஸ்டாலின் முகம் வராது, நேரு முகம், அன்பில் மகேஷ், திருவெரும்பூர் எம்எல்ஏ, மண்ணச்சநல்லூர் யாரு, ஒன்றிய செயலர், இவங்க முகங்கள்லாம் வரும். இந்த முகங்களை பார்த்துட்டு தான் அவங்க உதயசூரியனை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் ரெட்டலைக்கும். ஆனால் விஜய் கட்சிக்கு அவங்களுக்கு எந்த முகமும் நினைவுக்கு வராது. கரூர் மதியழகன் முகம் கூட அவங்களுக்கு தெரியாது, குஷியானந்த முகம் கூட வராது. விஜய் முகம் மட்டும்தான் வரும். விஜய் முகம் மட்டும்தான் வரணும்னு வேற அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் மூஞ்சி நினைச்சிடாதீங்கன்னு. திமுகவுக்கு கருத்து கணிப்பில் நீ உதயசூரியன் போறியா நினைக்கும் போது இவங்க சொல்லக்கூடிய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், எம்எல்ஏனுடைய செயல்பாடு எல்லாம் தாண்டி அவங்க அது ஒரு வியூகமா பாக்குறாங்க. சார், எல்லா தொகுதிகளிலும் விஜயே நிக்கிறதா நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படிங்கறது ஒரு வியூகமா பாக்குறாங்க. வியூகமா சார், என்ன வியூகம்? அவங்க பண்ற வியூகம்லாம் புதுசா தான் இருக்கும், நல்லாவே இருக்கட்டும். இது ஆனா யதார்த்தத்தில் அப்படி இல்ல. இப்ப திருச்சியில போய் மு.க. ஸ்டாலின் நிக்க மாட்டாரு, முதலமைச்சர் நிக்க மாட்டாரு, அன்பில் மகேஷோ அங்க நிக்கிறவங்க. அங்க யார் நிக்க போறாங்கன்னு முதற்கொண்டு 80% அந்த உதயசூரியன் தான் கருத்து கணிப்புல வாக்களிக்கிறாங்கல்ல, அந்த மக்களுக்கு தெரியும். அதிமுக அங்க யார் நிக்க? இப்ப நீங்க சொல்ற அந்த நகர்ப்புற இளைஞர்களுக்கு விஜயனுடைய முகமும் அந்த கட்சிக்கான சின்னமும் போதுமானது தானே? அதை தாண்டி நீங்க உள்ளூர் முகங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? விக்கிரவாண்டிலையும், திருவெரும்பூர்லயும், மண்ணச்சநல்லூர்லயும், காரியாப்பட்டியிலும் இருக்கிறவங்களுக்கு விஜய் முகத்தை பார்த்து நீ ஓட்டு போடுவியான்னு கேக்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த பசங்க டெம்ட் ஆகி விஜய் அப்படின்னா வாக்களிக்கிறாங்க. ஆனா திருச்சியில் உள்ள திமுக காரங்களுக்கும் ஏடிஎம்கே காரங்களுக்கும் வெறுமனே ரெட்டலை உதயசூரியன் இல்ல, அந்த பகுதி நிலவரம் தெரிஞ்சுதான் அவங்க கருத்து கணிப்பு சொல்றாங்க. சோ இந்த 15%ங்கிறது மணல் குதிரையா போக வாய்ப்பு இருக்கு. மணல் குதிரையாவும் தண்ணியில் எழுதின எழுத்தாவும் போகும். ஆனா திருச்சியிலையும் திருவெரும்பூர்லயும் பார்த்தவங்களுக்கு பொன்முடி முகமோ, லட்சுமணன் முகமோ, சிவி சண்முகம், எம்சி சம்பத், இவங்க முகங்களையும் பார்த்து தான் இதுதான் திமுக, இதுதான் அதிமுக, இதுதான் காங்கிரஸ் தெரிஞ்சு அவன் ஓட்டு போட்டு அதை கருத்து கணிப்பில் பதில் சொல்லியிருப்பான். அதனால அது 90 விழுக்காடு உண்மையா இருக்கும், திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும். விஜய்ங்கிறது அது ஒரு நீங்க சொல்ற மாதிரி பிம்பம், கவர்ச்சி தான். ஏன் உசிலம்பட்டியில் இருக்கவங்களுக்கு விஜய்ப்பா, விஜயா உங்களுக்கு உசிலம்பட்டி ஐயப்பனா, மகாதேவனா, தங்க தமிழ் செல்வனா பார்க்குறப்ப ஐ விஜய் அப்படின்ட்டு போட வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனால் நிற்க போகிறது அங்கே யாரு? விருமனோ, மாயாண்டியோ, செல்லப்பாண்டியோ, கருப்பாயியோ தான் அங்கே நிற்க போகிறாங்க. விஜய்ங்கிற முகத்தை பார்த்து ஐன்னு கை குத்துன அந்த தம்பி நாளைக்கு கருப்பாயி நிற்க போகிறாங்க, இருளாயி நிற்க போகிறாங்க, பேய்க்காம நிக்க போறாங்க. அதுக்கு சின்னம்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க சொன்ன மாதிரி உதயசூரியன் ரெட்டலை மாதிரி சின்னம்னு ஒண்ணு இருக்குல்ல? இருக்கு. சரி, நான் அவங்களுக்கு சின்னம் தெரியாது, இது தெரியாது சொல்ல. அவங்களுக்கு அந்த முகம் மட்டும் தானே இருந்திருக்கும், விஜய்ங்கிற முகம் மட்டும் தானே தெரியும். தப்பா கூட சொல்ல, வேற முகம் இருக்க வாய்ப்பு இல்ல. உசிலம்பட்டியினுடைய தாவேகா மாவட்ட செயலாளர் யாரு நீங்க சொல்லுங்க, நான் சொல்லுங்க, யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனா உசிலம்பட்டி ஒன்றிய செயலாளர் யாருன்னு திமுக காரனுக்கும் தெரியும், அதிமுக காரனுக்கும் தெரியும். இந்த ஒரு விஷயமும் இருக்குங்கிறத கவனத்தை எடுத்து பேசுவோம்.